பண வரவை தரக்கூடிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு யோகம், இந்த யோகம் வந்து 6ஆம் அதிபதி. நீங்கள் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கங்கள். இன்றைய பதிவிலோ நம்ம நட்சத்திரங்கள் பற்றியும் யோகங்களை பற்றியும் நம்மளுடைய பதிவுகளை சொல்லிட்டு வரோம். இந்த பதிவுகளை முழுமையாக கேட்டு பயனடையுங்கள். தொடர்ந்து இன்றைய பதிவுக்குள் போவோம். இன்றைய தேதி 23ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:10க்கு, சூரிய அஸ்தமனம் 7:22க்கு. இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி. முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 24ஆம் தேதி காலை 6:49க்கு முடிவடைந்து துவாதசி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் முடியும் வேளை இன்று இரவு 8:14க்கு. அதன் பிறகு பூராடம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் அமிர்த யோகம், பிறகு சித்த யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 8:11 11:14 வரை, மத்தியான வேளையில் 12:15 1:16 வரை, அதன் பிறகு மணி 3:18 4:11 வரை. தொடர்ந்து ராகு கால நேரத்தை பார்ப்போம். ராகு கால நேரம் மாலை 5:50 7:22 வரை, யமகண்ட நேரம் மதியம் 1:16 2:47 வரை, கூலிகன் மாலை 4:19 5:50 வரை. சந்திராஸ்தம ராசி ரிஷப ராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஸ்தமம். தொடர்ந்து ராசி பலன்கள் பார்ப்போம். இன்றைய மேஷ ராசிக்கு இன்செயல், ரிஷப ராசிக்கு வெற்றி, மிதுன ராசிக்கு பக்தி, கடக ராசிக்கு ஓய்வு, சிம்ம ராசிக்கு முயற்சி, கன்னி ராசிக்கு தெளிவு, துலாம் ராசிக்கு உற்சாகம், விருச்சக ராசிக்கு பயிற்சி, விருச்சக ராசிக்கு பரிசு மற்றும் தனுசு ராசிக்கு ஆக்கம், மகர ராசிக்கு தனம், கும்ப ராசிக்கு குழப்பம், மீன ராசிக்கு நன்மை. தொடர்ந்து சுப ஓரைகள் பார்ப்போம். சுப ஓரைகளில் இன்று முதலாவதாக வருவது சுக்கிர ஓரை காலை 8:11 9:12 வரை, புதன் ஓரை காலை 9:12 10:13 வரை, சந்திர ஓரை காலை 10:13 11:14 வரை, குரு ஓரை மதியம் 12:15 1:16 வரை, சுக்கிர ஓரை மதியம் 3:18 4:19 வரை, புதன் ஓரை மாலை 4:19 5:20 வரை, சந்திர ஓரை மாலை 5:20 6:21 வரை. திருவாதிரை நட்சத்திரத்திற்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது புனர்பூசம். புனர்பூசம் நட்சத்திரம் இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவதால் அவர்களுக்கு இந்த நட்சத்திரம், அதாவது புனர்பூச நட்சத்திரம், இவர்களுக்கு பண வரவை தரக்கூடிய சக்தி வாய்ந்த நட்சத்திரம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களே, நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணிக்கங்க. எப்பொழுதெல்லாம் இந்த புனர்பூச நட்சத்திரம் வருகின்றதோ அதில் அன்று உங்களுக்கு நல்ல அந்த பண வரவை தரக்கூடிய சக்தியை கொடுக்கும் நாள் அது. அந்த நாளை, அந்த நட்சத்திரத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த நட்சத்திரத்தில் யார் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ இல்லை குலதெய்வமோ அங்கே போய் நீங்கள் வேண்டிக்கணும். தொடர்ந்து வற்றாத நதி போல செல்வம் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கணும். அதுக்கு தக்கவாறு உங்களுடைய தொழிலையும் நீங்கள் நல்லபடியாக செய்யணும். நிச்சயமாக உங்களுக்கு பண வரவு வந்து கொண்டே இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த நட்சத்திரத்தை நல்லபடியாக பாய்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்ம அந்த யோகங்களை பார்க்கிறோம் அல்லவா? அந்த வகையில் இன்று ஷர்ஷ யோகம் என்ற ஒரு யோகம். இந்த யோகம் 6ஆம் அதிபதி. நீங்கள் லக்னத்தில் இருந்து எண்ணும் பொழுது 6ஆம் இடத்திற்குரிய அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது, அவர் சொந்த வீட்டிலே அவர் இருந்தாக்கா, நல்லா பலமாக இருந்தாருனாக்கா இந்த யோகம் இவர்களுக்கு இருக்கும். இவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் மற்றும் மகிழ்ச்சி மிக்கவர்களாக இருப்பார்கள். பொதுவாகவே நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கையிலே நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? எல்லாருக்குமே ஏற்றத்தாழ்வு இருக்கும். இருந்தாலுமே சில பேருக்கு கவலையே வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கும் இல்லையா? ஆனால் இந்த அமைப்பு உள்ளவங்க பாருங்கள், இந்த 6ஆம் அதிபதி நல்ல ஆட்சி பெற்றிருந்தால் நிச்சயமாக இவர்களுக்கு ஒரு 6ஆம் இடத்திலே அந்த அதிபதி ஆட்சி பெற்றிருப்பது ஒரு நல்ல பலமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை தான் அவர்களுக்கு கொடுப்பாரு அப்படின்னு நீங்கள் கவனிச்சுக்கணும்.
இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் 6ஆம் அதிபர் எந்த நிலையில் இருக்கிறார் என்று பார்த்து கொள்ளுங்கள். மற்றும் இல்லாமல் இவர்களுக்கு உடல் பலமும் நல்லா இருக்கும், செல்வந்தர்களாகவும் புகழ் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள், பாவச் செயல்கள் செய்ய தயங்குவார்கள் மற்றும் பகைவர்களை இவர்கள் பகைவர்கள் இவர்களை வெல்லவே முடியாது. நல்ல ஒரு பலமிக்கவர்களாக வீரர்களாக இவர்கள் இருப்பார்கள். தொடர்ந்து நம்முடைய பதிவுகளை கேட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்க வரும். தொடர்ந்து என் பதிவுகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.